அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. சற்று முன் குட்கா வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி கைது, நீதிமன்றம் அதிரடி, அமைச்சர்கள் தலைமறைவு, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ திமுகவினர் பார்த்தீங்கன்னா உட்பட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் சிக்கியிருந்தாங்க இல்லையா. சட்டத்துக்கு விரோதமான சட்டப்பேரவைக்குள் பார்த்தீங்கன்னா குட்கா எடுத்து சென்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக குட்கா வழக்கில் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீதிமன்றம் போட்ட உத்தரவால் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு டெல்லி போலீஸ் தூக்கி சென்றதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர் அவர்களை மாற்றிருக்காங்களே, அதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆளுநர் வச்ச செக்கால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி காலம் நீடிக்காது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களே விமர்சனங்கள் எழுப்பியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, துணை முதல்வராக இருக்கார். இருந்தாலும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் சிக்க போகிறதாகவும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கோடி ஊழலும் அவர் சிக்கியிருக்கார் இல்லையா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவரும் அதிரடியாக கைது செய்யறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்துன்னு வந்துருந்தாங்க இல்லையா. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக சேர்ந்த நிறைய அமைச்சர்கள் சிக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர் மட்டும் சிக்காமல் அதை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அந்த குட்கா வழக்கில் அனைவருமே சட்டப்பேரவைக்குள் சட்டத்துக்கு விரோதமான குட்கா எடுத்துகிட்டு வந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா தொடரப்பட்ட வழக்கில் அனைவருக்கும் சமன் அனுப்பியிருக்கிற நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா தலைமையகமே சரியில்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கீழே இருக்க எம்பி எம்எல்ஏக்கள் அனைவரையுமே அதிரடியாக கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கிய நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இறுதி தீர்ப்பாக உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸ்டாலின் அவர்களை இரவோடு இரவாக டெல்லிக்கு கைது செய்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கதி கலைங்க போய் இருக்கின்ற நிலையில் அதிரடியாக திமுகவுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துடுச்சு. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.